இன்னைக்கு சிங்கப்பூரோட டே 2. ஸோ நம்ம இப்போ ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட். அது என்ன லொகேஷன் அப்படிங்கறத நான் அங்க போயிட்டு சொல்றேன். பட் அந்த லொகேஷனை பத்தி சொல்லணும் அப்படின்னா பயங்கர ஃபன் ஆக்டிவிட்டி அண்ட் ரொம்ப அழகான இடங்கள் எல்லாமே அங்க இருக்கு. அண்ட் நிறைய அழகான விஷயங்களும் அங்க இருக்கு. அது என்னங்கறத நான் அங்க போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு இப்போ வந்தாச்சு. அங்க பாருங்க, யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். இப்போ இங்கதான் நம்ம போறோம். உள்ள போய் என்னென்ன இருக்குதுலாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துடலாம். गाइस, यूनिवर्सल स्टूडियोस டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ள போறோம். வாங்க. கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். Halloween Horror Nights. Oh my God, புது சிட்டிக்குள்ள வர மாதிரியே இருக்கு. நம்ம சிங்கப்பூர்ல தான் இருக்கோமா இல்ல வேற ஏதாவது போயிட்டோமா? இந்த நம்ம இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைட் போலாமா? எப்படி இருக்குன்னே தெரியல. Like and subscribe. யூனிவர்சல் ஸ்டூடியோஸில் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அண்ட் நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஆக்சுவலி ஒன் டே பத்தாது உள்ளே போய் நம்ம எல்லாமே பார்க்குறதுக்கு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ புது புது விஷயங்களையும் சரி, புது புது பர்சன்ஸையும் நம்மளால் மீட் பண்ண முடிஞ்சது. அண்ட் தென் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் நிறைய ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. அண்ட் எவ்ரி ரைடுக்கும் நம்ம வந்து 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் அந்த வெயிட்டிங் எல்லாமே ரொம்ப ஒர்த். ஸோ செம்மையாக பிக்ஸ்லாம் எடுத்து பயங்கரமாக நானும் என் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணோம். இப்போது அடுத்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ சிங்கப்பூரோட அடையாளத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதுதான் லயன் ஸ்டாச்சு. அங்க பாருங்க. லயன் ஸ்டாச்சுவோட அந்த போட் பில்டிங்கும் அவ்வளவு கலர்ஃபுல் லைட்டிங்கோட நைட் டைம்ல வேற லெவல்ல தெரியுது. இட்ஸ் a beautiful view. லயன் ஸ்டாச்சு அண்ட் பில்டிங். அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பில்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ராட்னம் இருக்கு. அப்படியே இந்த ஆங்கிள் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல் லைட் பில்டிங்ஸ் தான். லயன் ஸ்டாச்சு முன்னாடி சூப்பர்பாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். அண்ட் அந்த இடமே ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடடாக இருந்தது. நம்ம மெரினா பீச், பெசன் நகர் பீச்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது.
ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் நேராக ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ யா, அண்ட் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போனோம். அது எங்கே அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர்ல இருந்து 1 hour டிராவல் பண்ணி எங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்திருக்கோம். சோ முக்கியமான ஒரு பர்சன் ஹீஸ் டலன். இங்கதான் இருக்கா, சிங்கப்பூர்ல தான் இருக்கா. அண்ட் ஹீஸ் டூயிங் 8th ஸ்டாண்டர்ட். சோ இவர் தான் இப்போ வந்து எங்களை பக்கத்துல சுத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்போ நாங்க நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். இது என்ன பஸ் ஸ்டாப் தான்? ஆப்போசிட் கொஞ்சம் சத்தமா சும்மா பஸ் ஸ்டாப் போகுது. பஸ் ஸ்டாப். இப்ப எங்க போறோம்? கேம்பரா பிளாசா. கேம்பரா பிளாசான்னு சொல்லிட்டு ஒரு மால்க்கு தான் கூட்டு போறான். ஸோ பஸ்ல போறது, எப்படி போறோம், எப்படி வரோம், சுத்தி காட்டுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பஸ்ல இருந்து வந்து கேம்பரா பிளாசாக்கு வந்தாச்சு. ஐ திங்க் ஒரு 2 to 5 minutes தான், அவ்வளவுதான் ஆச்சு. சீக்கிரமாவே வந்துட்டோம். இப்போ உள்ள போயிட்டு என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சாப்பாடு எல்லாம் இருக்குமாடா? வா போய் பார்க்கலாம். நிறைய சாப்பாடு கடை மட்டும்தான் இருக்கு. நாளைக்கு எல்லாத்துக்கும் போகணும். இப்போ மால்குள்ள வந்து முதல் வேலையை ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு டோனட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கலந்து சொன்னா. அதுல 2 ஃபிளேவர் வாங்கணும். ஒன்னு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், பசித்தாங்க, அப்படியே கேமரா வந்துருப்பான். யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அவன் ஒரு ஃபிளேவர் வாங்கினா, நாங்க ஒரு ஃபிளேவர் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் டோனட் சாப்பிடுறேன். ஏன்னா டோனட்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டடா நான் இல்ல. இவன் நல்லா இருக்குன்னு சொன்னா, இப்ப இது மட்டும் நல்லா இல்லைன்னா வாங்குவான். சூப்பரா இருக்கு. அடுத்த கடை போலாம். கீரை கீரை இப்போ மால்ல நல்லா சுத்தி பார்த்தாச்சு. போனதுக்கு உருப்படியா நாங்க டோனட் தான் நல்லா சாப்பிட்டோம். ஆனா எப்படி பார்த்தாலும் கடைசியில ஃபுட்டு தான் ஜெயிக்குது இல்ல. சரி, இப்போ மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து மெட்ரோ. அப்படியே ஆப்போசிட்ல மெட்ரோ விட்டு, அதாவது நான் எஸ்கலேட்டர் ஏறி வந்தாச்சு. அங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்கு. சோ இந்த பபிள் டீ நல்லா இருக்குன்னு இங்கேயாடா, இந்த பபிள் டீ நல்லா இருக்குன்னு சொன்னா, இப்ப பபிள் டீயும் நாங்க ட்ரை பண்ண போறோம். கடைசி வரைக்கும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுதான். என்னடா ஃபிளேவர்? எந்த ஃபிளேவர்? மில்க் டீ. ஆக்சுவலி பபிள் டீ வாங்கலான்னு போனோம்ல, மினிமமே $5 போட்டிருந்தான். அதனால சரி இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இப்போ மெட்ரோக்கு நம்ம எப்பவுமே டிக்கெட் தான் நினைப்போம். இங்க வந்து ஸ்கேனிங் தான். ஸ்கேன் பண்ணிட்டு மெட்ரோ வந்தாச்சு. மெட்ரோ இங்க பாத்தீங்கன்னா கேட் பாரு. அடுத்த எங்கடா போவோம்? செம்பாவான்னு ஒரு இடம். அங்கேயும் மால் தான். ஃபைனலி பபிள் டீ வாங்கிட்டோம். சோ இப்போ டேஸ்ட் பண்றேன். நம்ம ஊர்ல எப்படி இருக்குமோ, நம்ம ஊர்ல ஓகேவா தான் இருக்கும். பட் இங்க எப்படி இருக்கும் தெரியல. அவன் தான் நல்லா இருக்கும்னு சொன்னா, அதுக்கும் அவன் தான் காரணம். இது வந்து ஒண்ணு $5. $5 நம்ம காசு இல்லடா.
₹300 2 bubble tea வாங்கணும். ஸோ டோட்டல் 600 நம்ம காசு தான். இந்த மொத்த கடையில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இங்கேயும் காஸ்ட்லியா தான் இருக்கு, பட் ஒர்த். இப்போ இங்க வந்து பபிள் டீ குடிச்சது அப்புறம் ஒன்று வாங்கியிருக்கோம். கிராப் அண்ட் சிக்கன். இது வந்து கிராப் நகட், இது வந்து சிக்கன் நகட்ஸ். எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணணும். கையில எடுத்து சாப்பிடவா? ஃபர்ஸ்ட் சிக்கன். அது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இல்ல, ஆனா நல்லா இருக்கு. வீட்டுக்கு போய் சாப்பாடு எல்லாம் கொடுக்க கூடாது, இதுவே வரல. ஓகே, இப்போ மால்ல சாப்பிட்டுட்டு இப்போ நாங்க திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 2 மால் பார்த்தோம், 2மே சூப்பரா இருந்தது. இப்போ பார்த்தது சன் பிளாசா. ஸோ அது பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருந்தது. நிறைய சைனீஸ், இட்டாலியன் எல்லா விதமான ஃபங்க்ஷனும் இருந்தது. இப்போ வந்து ஓகே ஓகே இப்போ வீட்டுக்கு வந்து நாங்க பஸ்ல போயிட்டு இருக்கோம். பஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்து போயிட்டு இருக்கோம், நீங்களே பாருங்க. ஓ அப்படியா? ஓ அப்படின்னா இது செகண்ட் ஃப்ளோர். இப்போ இந்த ஊர்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, இது செகண்ட் ஃப்ளோர். ஆமா. ஸோ அப்பாவோட ஃப்ரெண்ட் இங்கதான் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுடா சிங்கப்பூர் வந்து? எங்க அப்பா வந்து 2004ல வந்தாங்க. 2004, ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் இங்க வந்தாங்க சிங்கப்பூருக்கு. ஸோ இங்க வந்து இப்போ வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அண்ட் இங்க இருக்க ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நமக்கு 6 months அந்த மாதிரி இருக்கும்ல, இவங்களுக்கு 1 year ஸ்கூல் அது மாதிரி இருக்கு. ஸோ வருஷத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. நவம்பர் அண்ட் டிசம்பர் லீவ், ரைட்? ஜூன்லயும் ஒரு வருஷம் லீவ். ஜூன் மந்த் அண்ட் நவம்பர் டிசம்பர் 3 months வந்து லீவ் இவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கூல்ஸ்லயே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ரொம்ப கத்து அந்த சவுண்ட் எல்லாம் இல்லாம மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அப்பாவோட ஃப்ரெண்ட் அங்கிள் தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு. டிக்கெட் புக் பண்ற விஷயத்துல இருந்து, ஸ்டே பண்றதுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. பக்கத்துல நல்லா சுத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடு தான். அப்பாவோட ஃப்ரெண்ட் தான். ஹாய் பண்ணுங்க. ஹாய் சொல்லுங்க. தமிழ் வேலை பயங்கரமா போயிட்டு இருக்கு. நமக்கும் இந்த செக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் எங்க போறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு தெரிய வரும். ஸோ என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய்.